மக்களே வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைக்கீரை பொடி தான். இந்த பொடியை நான் பிளெயினாக பண்ணியிருக்கேன். ஒரு மாமா எங்கள் ஆத்துக்கார்கிட்ட முருங்கை பொடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி நம்ம ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிளெயினாக வேணுமா, நம்ம உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போடாமல் பிளெயினாக முருங்கைக்கீரையை பொரித்து நிழல் உணர்த்தி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வெறும் பள்ளியிலன்னா நீங்கள் இதெல்லாம் பார்ப்பேன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது மோரில் குடிச்சிக்கலாம். நீங்கள் வேணால் கத்திரிக்காய் கறி உருளைக்கிழங்கு கறிக்கெல்லாமும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப இது நல்லா சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இது இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன்ப்பா. நல்ல ஹீமோக்ளோபின் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுவும் ப்ரெக்னன்சிலலாம் நல்ல ஒரு இதில் பூண்டு போட்டு பண்ணால் தாய்ப்பாலும் ஊறும். ஸோ இதுதான் நீங்கள் ரெசிபி பார்க்க போகிறேன், பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த முருங்கைக்கீரையை பொறிச்சு நிழல் உணர்த்தமாக ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு 2 நாள் வச்சுட்டேன்னா அப்படியே உதிர்ந்துரும்ப்பா. உதிர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேப்பரில் போட்டு அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்றைக்கி நான் பண்ணது பிளெயினாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பின்னாடி வீடியோவில் பார்ப்பேன். இதே நீங்கள் நார்மலாக ஒரு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவாளுக்கு ப்ரெக்னென்சி உமனுக்கு அந்த ஹீமோக்ளோபின் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு கடாயில் இதே மாதிரி எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து தனியாக வச்சுருங்கோ. அப்புறம் பூண்டு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோ பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கடைசியாக அந்த சூட்லேயே இந்த முருங்கை தழையும் போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு டெய்லியே பொடி சாதம் மாதிரி இந்த முருங்கை பொடி சாதம் சாப்பிட்டேன்னா நல்ல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவளுக்கு கண்டிப்பாக கம்மியாக இது ப்ளட்டு கவுண்ட் ஏறும். அதே மாதிரி மெயின்டைனும் ஆகும் ப்ரெக்னென்சியில். ஏன்னா நம்ம வயிற்றில் குழந்தையும் இருக்குது இல்லையா, அது மெயின்டைன் ஆகணும் இல்லையா டெலிவரி வரலும். அந்த மாமா பிளெயினாக கேட்டதுனால பிளெயினாக பண்ணிவிட்டு அவள் மோரில் அந்த மாதிரி குடிச்சிப்பா போல் இருக்குது. நீங்கள் இது கத்திரிக்காய் கறி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.